நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இன்ட்ராகேட்டிவ்ல 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொன்னா WH கொஸ்டின்ஸ், அதாவது கொஸ்டின் வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். வாட்ஸ் யுவர் நேம், வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே, வை ஆர் யூ லேட், விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ், ஹவு மெனி டைம்ஸ் கேன் ஐ டெல் யூ. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ சில கொஸ்டின்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலா அப்படின்னு சொன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து டெட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, வாட் இஸ் போலார் கொஸ்டின் அப்படின்ட்டு, இல்ல வாட் ஆர் போலார் கொஸ்டின்ஸ். இந்த போலார் கொஸ்டின்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். போலார் கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணும், ஹெல்பிங் வேர்ப்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ லைக் காஃபி, கேன் ஐ ஹெல்ப் யூ, மே ஐ கெட் இன். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுது, ஆக்சிலரிஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுது. நீங்க இந்த கொஸ்டினை கேட்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் தி ஆன்சர் இதர் எஸ் ஆர் நோ. கேன் ஐ ஹெல்ப் யூ, எஸ் யூ கேன் ஹெல்ப் மீ. டு யூ லைக் காஃபி, நோ ஐ டோன்ட் லைக் காஃபி, ஐ லைக் ஒன்லி டீ. ஸோ இந்த மாதிரி இதர் எஸ் ஆர் நோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் ஆர் போலார் கொஸ்டின்ஸ். அண்ட் த ஃபோர்த் டைப் ஆஃப் சென்டென்சஸ் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ்ல தான் நம்ம வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ் வந்து நம்மளுடைய அதிகப்படியான ஃபீலிங்ஸையோ இல்ல இமோஷன்ஸையோ வந்து கன்வே பண்ணும். நம்ம வந்து அதிகமா சந்தோஷப்படுறோமா, வருத்தப்படுறோமா, சர்ப்ரைஸ் ஆகிறோமா, அதை நம்ம எப்படி கன்வே பண்ணுவோம் அப்படின்னம்னா இந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ் மூலமா தான் கன்வே பண்ணுவோம். ஸோ அப்படி கன்வே பண்றப்ப we use some kind of interjection along with the sentences. இப்போ ஒரு அழகான ஒரு பிக்சரை பார்க்குறோம், வா வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர் இட் இஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ் வந்து நம்ம எழுதுறப்ப அந்த சென்டென்சஸோட எண்ட்ல ஒரு ஆச்சரியக்குறி இல்ல ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் அதை வந்து நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பர்டிகுலர் டாபிக்ல வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட் ஆர் போலார் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா போலார் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுது, வாட் வேர்ப் த போலார் கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் வித், அந்த மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து உங்களை ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொல்லலாம், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சூட்டபிள். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து சப்போஸ் இட் இஸ் அன் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ், இது என்ன மாதிரி இமோஷன் கன்வே பண்ணுது, வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் டஸ் இட் கன்வே, அந்த மாதிரி கேட்கலாம். சேட்னஸ் இல்ல சர்ப்ரைஸ், ஹாப்பினஸ், ரிக்ரெட், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் கொடுத்து கேட்கலாம். இந்த மாதிரி எதுல எது கன்வே பண்ணுது அப்படின்னு அவங்க கேட்கலாம். அப்புறம் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ்க்கு சினானிமஸா கீழே கொடுத்துருக்கிற சென்டென்சஸ்ல எது இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இதோட மீனிங்கை வந்து அப்படியே கன்வே பண்ற மாதிரி, இதுக்கு சேம் மீனிங் கன்வே பண்ற மாதிரி, சிமிலர் மீனிங் கன்வே பண்ற மாதிரி அந்த 4 சென்டென்சஸ்ல எது இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர்.